குட் மார்னிங். ஹாய் ஆல். இன்னைக்கு நான் ஒரு அம்மாவா இன்னைக்கு ஃபுல் டே என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்க்க போறோம். புது வியூவர்ஸ் என்னோட சேனல் டால்ஃபின் கர்வ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் பிஃபோர் த லிட்டில் ஒன் வேக்ஸ் அப். பேரண்டிங்கில் குட்டி குட்டி வின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அவங்கள கரெக்ட் டைமுக்கு எழுப்பி விடுறது தான். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த க்ரீனா சிவன் பார்த்து எந்திரிக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். கொஞ்ச நேரம் மார்னிங் ஏதாவது மைண்ட் கேம்ஸ் விளாடுவாங்க. முந்தின நாளுக்குரிய ஏதாவது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் அது பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கார்டனில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, வெளியில் இருக்க செடி, அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸு அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம். பாப்பா அவங்களோட மார்னிங் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுவாங்க. மார்னிங் பால், காஃபி, டீ எதுவுமே குடிக்க மாட்டோம். நான் மட்டும் வார்ம் வாட்டர், லெமனு, சியா சீட் போட்டு ஹனி ஊற்றி குடிப்பேன். மார்னிங் 5 to 6 சோக்டு பாதாம் நானும் பிரணாவும் சாப்பிட்டுப்போம். பாத் டைம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிக்கன் கிரேவியும். பிரணாக்கு இந்த மாதிரி குட்டி தோசை ரொம்ப பிடிக்கும், அதனால் பாப்பாவுக்கு குட்டி தோசை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பாப்பாவை ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு யூடியூபுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறது, அந்த ஒர்க் இருந்தால் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூடியூபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் அன்றைக்கி காளான் தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன்.
பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்குன்னு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஏதாவது சின்னதா ஏதாவது நோட் பண்ண வேண்டியது, மார்க்கெட்ல வாங்க வேண்டியது, அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ட்ராயிங் போடுறது, அப்புறம் யூடியூப் எடிட்டிங் வேலை ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுப்பேன். குக்கரில் பிரியாணி வச்சு விட்டுட்டு அன்றைக்கி லாண்ட்ரி போட வேண்டிய வேலை இருந்தது. ஸோ லாண்ட்ரியும் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டாச்சு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து பசியாக தான் வருவாங்க. அதனால அவங்களுக்கு ஈவினிங்கும் கொஞ்சம் வந்து மீல் மாதிரியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச முட்டையும் இருக்கும். லன்ச் முடித்தோடனே பாப்பாவை கூப்பிட போகிறதுக்கு ஒரு 1/2 hour டைம் கிடைக்கும் இன் பிட்வீனில். அப்போது டிவியில் ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மூவியோ இல்லை யூடியூப் வீடியோஸோ சம் ரிலாக்ஸிங் சாங்ஸோ ஏதாவது கேட்பேன். அப்புறம் பாப்பாவை கூப்பிட கிளம்பிடுவேன். ஈவினிங் டைம் தான் என்னோடய ரொம்ப ஃபேவரைட்டு. பாப்பாவை பிக் பண்ணிட்டு வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே பேசுவாங்க. பேசிட்டு கொஞ்ச நேரம் விளாட்டு ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணால் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனி லாங்குவேஜில் அவங்களோட பிடிச்ச புக் எடுத்து பெட் டைம் ஸ்டோரி ரீட் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட குட்டி டேவோட ரியல் மாம் லைஃப் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பவுர்ணா சைனிங் ஆஃப்.